திச்சி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அம்மா என்ன சர்ப்ரைஸ்மா? வந்து பாரு. எங்கம்மா? திறந்து பாரு. இது பீட்சா இல்லையா? வாவ், இது செமையா இருக்குமா? இதெல்லாம் என்னம்மா? இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு. என்னன்னு சொல்லு, கண்டுபிடி பாப்போம். சரி, ஃபர்ஸ்ட். வாவ், செம ஸ்வீட்டா இருக்கு. அம்மா, இது பஞ்சு மாதிரியே இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? மாப்பிள்ளை சம்பா அவலில் செய்த புட்டு ரெசிபி தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். அதுக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் காப்பிடி அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன், தட்டை அவல் எடுக்கலை. நல்லா கெட்டி அவலை நல்லா லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு லேசாக அது பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் நல்லா ஈஸியாக ஃபைனாக நல்லா பவுட்ரு ஆகும். அதுக்காக தான் இன்னும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுக்கு. அதனால் நான் அதை வந்து வறுத்துக்கிறேன், சிம்மில் வச்சு வறுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வறுக்கும் போதே அப்படியே லேசாக அப்படியே பொரிஞ்சு வரும், உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், அப்படியே அங்கங்கே அப்படியே பொரியும் போது அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெய் சட்டியிலே இருக்கட்டும், அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது அதில் கொஞ்சம் தூசி எல்லாம் இருக்கும், நம்ம கழுவ முடியாதுங்கிறதுனால லைட்டாக அதை புடச்சி எடுத்துக்கலாம். புடைக்கும் போதே நம்மளுக்கு லேசாக அப்படியே தூசி இருக்கும். முறம் இல்லைன்னா தட்டில் கூட அப்படி லேசாக அப்படி தட்டினீங்கன்னா அப்படியே அந்த ஓரத்தில் தூசி எல்லாம் வந்துடும். அப்படியே ஊதி விட்டோ இல்லை கையால் தட்டி விட்டோ அந்த தூசி எல்லாத்தையும் தள்ளி விட்டுடலாம். எனக்கும் ரொம்ப நல்லாலாம் புடைக்க தெரியாது, ஓரளவுக்கு இப்படி தட்டினா அப்படியே தூசி வரும், அந்தளவுக்கு தான் தெரியும். அப்படியே இது நல்லா அந்த தூசியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம். நெல் வேறு ஏதாவது உங்களுக்கு தூசி தெரிஞ்சுது அப்படின்னா அதை கையால் வேணால் எடுத்து அந்தாண்ட போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் நெல்லெல்லாம் கூட இருக்கும் சில நேரத்தில், இதில் அது வாயில் தென்படும் போது நம்மளுக்கு நல்லா இருக்காது புட்டு. அதனால தான் அது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் கொடுங்க, அதுக்கு அடுத்தது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நைஸாக அரைச்ச இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் மாவை வந்து சல்லடையில் சேர்த்து நம்ம சலிச்சிக்கலாம். நைஸ் சல்லடையில் சேர்த்து தான் நான் சலிக்கிறேன். நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபைனாக நுணுக்குனாலும் 1-2 பீசஸ் வந்து நம்மளுக்கு மிக்சியில் நுணுங்காது. திருப்பி போட்டு தான் மறுபடியும் நம்ம சல்லடையில் சலிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போடணும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நம்ம சலிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பெரிய பீசஸான இதெல்லாமும் இருக்குது நம்மளுக்குண்டு. அது நம்ம அப்படியே சேர்த்து செய்யும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு புட்டு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சிட்டு மீதி நம்மளுக்கு சேர்கிற கப்பியை மறுபடியும் நம்மளுக்கு சலிச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக வரும்போது அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் நம்ம புட்டு செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக நல்லா ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தானு. இப்போது அதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசையணும். ரொம்ப பேபி வார்ம் லூக் வார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். நம்மளுக்கு தண்ணி லைட்டாக அப்படி சூடு வரணும்னு வந்தாலே போதும். அதோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக. உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம தண்ணி நம்ம லேசாக சுட வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். மொத்தத்துக்கு ஒரு 30 மில்லி அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் இந்த நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு. அதை விட குறைவாகவோ கூடவோ தேவைப்படலாம். ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிசையணும். நம்ம எடுத்துருக்க எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம் அப்படின்னா குழன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு ஈரமாக்குங்க மாவை. நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் கையால் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டால் அப்படியே மணல் மாதிரி உதிரியாக வரணும். அது வரைக்கும் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செய்கிறவங்களுக்கு தெரியாது, அதனால் ஒரு தடவை தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 தடவை தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள். வரலைன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும். கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்புறம் உதிர்த்து விட்டால் அழகாக உதிர்ந்து வரணும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அமுக்கி கையால் நல்லா அமுக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா அப்படியே அது ஈரத்துலேயே அப்படியே அமுங்கி இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு. நம்ம தண்ணி தெளிச்சிட்டு உடனே அவிச்சோம்னா நல்லாயிருக்கும், ஆனால் இந்த நம்ம அமுக்கி 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நான் ஒரு எண்ணெய் சட்டியில் இட்லி தட்டை வச்சுட்டு அதில் வாழை இலை எடுத்திருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை உள்ளே சேர்த்துடலாம்.
நம்ம வாழை இலை இல்லைன்னா துணியில் கூட செய்யலாம். துணியில் வந்து நம்ம நனைக்க வேண்டாம், ஈரம் பண்ணாமலே துணியை நம்ம அதில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு மாவு வந்து நம்ம அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒட்டாமல் இருக்கும். இந்த இலை கொஞ்சம் மொடன்னு இருக்கிறதுனால நான் சைடெல்லாம் கட் பண்ணிக்கிறேன், மடங்க மாட்டேன்னுச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் நெய் இல்லாதனால வெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்தோன்னே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது முந்திரி திராட்சை ஆப்ஷனல் தான், சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 12 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து கையில் திரட்டி பார்த்தோம்னா அழகாக அப்படியே உருண்டு வரும், அப்படி உருட்டி திரட்ட வரும். அந்த மாதிரி உருண்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்க வேண்டியதான். சிம்மில் வச்சே வேக வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ வெந்ததை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதில் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உடச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம், ஜீனி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. அப்புறம் நல்லா ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாசனைக்காக நெய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், சேர்க்காம கூடயும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நெய் சேர்த்து நம்ம கலந்துட வேண்டியதான். நம்ம கரண்டியால் கலக்கலாம், இல்லைன்னா நம்ம கையால் கலந்தோம்னா நல்லா ஈவனாக ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இனிப்புலாம் வந்து உங்கள் சுவைக்கேற்ப ரொம்ப இது அதிகமான இனிப்புன்னு தெரிஞ்சதுன்னா இதை விட கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்குங்க. இதை விட அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும், சாப்பிடவே முடியாது. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கோ வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.